இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி. ஒரு கஸ்டமர் பேர் வந்து அர்ஜுன் வச்சிங்களேன், அவருக்கு வந்து ஏ. ஓகே. அந்த ஏ கஸ்டமர்ஸ்ல வந்து நான் இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு கொடுத்துருவோம். இது ஒரு வேற மாடல்ல. இது ஃபுல் ஸ்டிச்சிங். நம்ம கலர்ஃபுல்லா அதெல்லாம் போடுறோம். சரி. ஓகே. இதெல்லாம் ஷேப் டை, ட்ரையாங்கிள், இந்த மாதிரி டிராப் மாடல்ல இதெல்லாம் வந்து டைஸ். இது வச்சு தான் நம்ம ஷேப் கட் பண்றோம். இது வந்து 500 rupeesல இருந்து 700 rupees ஆகுது. சைஸ் தகுந்த மாதிரி. ஓகே. இது கூட நம்ம ஃப்ரீ பண்றோம். ரஹீம் ஆஸ்கார் லெதர் ப்ராடக்ட் சார். சார் உங்க பேரு? ரஹீம். சார் உங்க ஃபேக்டரி நேம் என்ன சார்? ஆஸ்கார் லெதர் ப்ராடக்ட் சார். எங்க இருக்குது இது? மேல்விஷாரம், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் சார். என்ன பிசினஸ் பண்றீங்க சார் நீங்க? லெதர் கஸ்டமைஸ் கிச்சன் நம்மளுடைய பிசினஸ் சார். எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 2019ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சார். எல்லாம் ஒரிஜினல் லெதர் சார். எல்லாமே ஒரிஜினல் லெதர்ல நீங்க கஸ்டமைஸ் கிச்சன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஒரு கஸ்டமர் இப்போ கேக்குறாங்க என் கம்பெனி பேர், இப்போ கம்பெனி ஓபன் ஆகுது, கம்பெனி பேர் லோகோ போட்டு வேணும்னு சொன்னா அது ஃப்ரண்ட் பேக்ல நம்ம வந்து ஒரு டெமோ போட்டு காமிப்போம். ஓகே. அது ஓகேன்னு சொன்ன பிறகு நம்ம டை பண்ணுவோம். அது பார்க்கலாம். டெமோ பார்க்கலாம் சார். இப்போ பாருங்க RR எலைட் சொல்லி நம்ம ஒருத்தருக்கு பண்ணோம். இதான் டெமோ. கஸ்டமர் வந்து இன்புட் கொடுத்தாங்க எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் வேணும்னு சொல்லி. ஓகே. அதுக்கு நான் ஒரு டெமோ போட்டு காமிச்சேன். அது ஓகே பண்ண பிறகு நான் ஒரு பீஸ் அதுல வந்து ஆர்டர் வந்தது. அது என்ன பிரிண்ட் இருக்கு பாருங்க. ஓகே சார். இப்போ நம்ம உள்ள பார்த்தது வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட்டா பார்த்தோம். இது வந்து கட்டிங். அந்த ஷேப், இந்த ஷேப்ல கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தோம்னா அந்த ஷேப்ல நம்ம கட்டிங் பண்றோம். டைஸ் இங்க பாருங்க. இதெல்லாம் டை, கட்டிங் பண்ற டை. இதெல்லாம் ஷேப் டை, ட்ரையாங்கிள், இந்த மாதிரி டிராப் மாடல்ல இதெல்லாம் வந்து டைஸ். இது வச்சு தான் நம்ம ஷேப் கட் பண்றோம். ஓகே. இது வந்து கட்டிங் செக்ஷன் சார். இந்த மாதிரி எல்லாம் லெதர். இங்க பாருங்க நம்ம கலர்ஃபுல்லா லெதர்லாம் போடுறோம். சரி. ஓகே. கிரே இருக்கு, ப்ளூ இருக்கு, டார்க் ப்ளூ இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. கஸ்டமர் கலர் ஆப்ஷன் கூட கேக்குறாங்க. சரி. இது வந்து ஃபேப்ரிகேஷன் சார். நம்ம வந்து ஃபினிஷ் பண்ற இடம். இங்க வந்து இந்த மாதிரி பேஸ்டிங் போடும். அப்பதான் வந்து கிரிப்பா நிக்கும். ஸ்டிச்சிங் வருது, தையல் கூட வருது. இருந்தா கூட நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்டிங் போடுறோம். இது பேஸ்டிங் ப்ராசஸ். பாருங்க இந்த மாதிரி வந்து பேஸ்டிங். ஓகே. இந்த பிரிண்ட் குவாலிட்டி பாருங்க சார். சோ இது வந்து பியூர் லெதர். ஒரிஜினல் லெதர். ஓகே. இது வந்து இந்த ரிங் கூட போடுறாங்க பாருங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்றோம், எம்போசிங் சொல்றோம். இப்போ பாக்குறது வந்து ஃபாயில் பிரிண்ட். சில கஸ்டமர் வந்து ஃபாயில்ல வேணும்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ப்ராசஸ் பாருங்க. வேற ஒரு ஆர்டர் போயிட்டு இருக்கு. இது பாருங்க. இது வந்து ஃபாயில். ஓகே. இது ஒரு பிராண்ட். ஃபாயில் ஒரு கான்செப்ட். ஓகே. இது என்ன கான்செப்ட் சார்? ஃபாயில்னா வந்து ஃபோம் இருக்குமா உள்ள? எப்படி? ஃபோம் இருக்கும். ஓகே. ஒரிஜினல் லெதர் தான் ஃபோம் இருக்கும் உள்ள. ஓகே. சோ இது இன்னும் ஃபினிஷ் ஆகல. ரொம்ப ஹைலைட்டா தெரியும். ஓகே. சில கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும்ன்றாங்க. இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து அவங்க வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி. ஓகே. இது ஃபினிஷிங். அப்புறமா நம்ம யூஸ் பண்ண ரிங் பாருங்க சார். பாருங்க. ஸோ குவாலிட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுங்க. இதே மாதிரி தான் ஃபைனல் ப்ராடக்ட் வரும். இதுக்கு வேற எதுனா ஃபினிஷிங் இருக்குதா சார்? இதுதான் ஃபைனலா? இது அப்புறமா பேக்கிங் இருக்கு. அவ்வளவுதான். ஆமா. ரிங் சார் இது. ஓகே. நம்ம யூஸ் பண்ற ரிங் குவாலிட்டி பாருங்க சார். வந்து பிராஸ் கூட நீங்க பண்றீங்களா? பிராஸ் கூட இருக்க. கஸ்டமர் ரிக்வெஸ்ட். இப்போ வந்து சில பேர் வந்து ஸ்டீல் கேக்குறாங்க, சில பேர் வந்து பிராஸ் கேக்குறாங்க. ஓகே. இதுல வந்து திருப்பிடிக்காது. ஓகே. ரெஸ்ட் ப்ரூஃப். இது லாங் லாஸ்டிங் வரும். லாங் லாஸ்டிங் வரும். இது வந்து ஸ்டிச்சிங் ப்ராசஸ் சார். இப்போ நம்ம பார்த்தது அங்க அட்டாச்சிங். இது வந்து ஸ்டிச்சிங் ப்ராசஸ். ஓகே. சோ அட்டாச்சிங் ஸ்டிச்சிங் டிஃபரண்டா சார்? ஆமா சார். அங்க நம்ம என்ன விஷயம் பார்த்தோம்னு சொன்னா கம் போட்டு பேஸ்டிங் போட்டு ஓட்டணும்ல, ஆல்ரெடி ஒரு கிரிப், அதுக்கு மேல தையல். ஓகே. லைஃப் லாங் இது ஓபனே ஆகாது. சோ அவங்க ஸ்டிச் பண்ணது இது வந்து இன்னும் சேஃப்டி ஆயிடும். இது ஒரு வேற மாடல்ல. இது ஃபுல் ஸ்டிச்சிங். எல்லாமே கஸ்டமரோட ரிக்வெஸ்ட் தான் சார். அவங்க வந்து ஃபுல் ஸ்டிச்சிங் வேணும், எனக்கு லுக் வேணும்னுவாங்க. சோ அது அந்த மாடல் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஸ்டிச்சிங் பண்ணி இப்போ வந்திருக்கு பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. ஆமா. ஓகே. இப்போ நம்ம தையல் பண்ணோம்ல, அதோட எக்ஸ்ட்ரா தையல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து லாக் ஓபன் ஆயிடும். ஓகே. பர்ன் பண்ணி அப்படியே வந்து அதுல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே. இது வந்து ஓபனே ஆகாது. இங்க பாருங்க. ஓகே. ஸ்டிச்சிங் பண்ணது ஓபனே ஆகாது. இங்க பாருங்க. ஓகே.
இது ஒரு லாஸ்ட் ப்ராசஸ். அது அப்புறமா வந்து பேக்கிங். நான் பேக்கிங் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஓகே சார். இது பாருங்க சார், இத ஃபைனல் லுக். ஓகே. இந்த மாதிரி பேக் பண்ணி உங்களுக்கு ஒரு பீஸ் வரும். நீங்க கஸ்டமருக்கு அப்படியே gift-ஆ கொடுக்கலாம். ஓகே. சூப்பர். Thank you சார். இப்போ வந்து உங்க பிசினஸ் நம்ம எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணோம்னா என்னென்ன ப்ராசஸ் ஆர்டர் சார்? எவ்வளோ ஆர்டர் மினிமம் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணோம்? அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் மினிமம்? சார் இப்போ வந்து 1000 பீஸ் வந்து எம்ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மினிமம் ஆர்டர் வந்து 1000 பீஸ் பண்ணோம். ஓகே. இது டிமாண்ட் கிரியேட் ஆச்சு. அப்புறம் 500 பண்ணோம். அகைன் வந்து கஸ்டமர்ஸ் வந்து 100 பீஸ் தான் கேட்டாங்க. ஓகே. சோ வந்து கஸ்டமரோட ரிக்வெஸ்ட் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு ஓகே 100 பீஸ் கூட பண்றோம் சார் இப்போ. ஓகே. என்ன சொன்னா அந்த பிரைஸ் ஸ்லாப் வந்து கொஞ்சம் மாறும். 1000 க்கு ஒரு பிரைஸ் இருக்கும், நல்லா டிஸ்கவுண்ட் பிரைஸ் கொடுப்போம். 500 க்கு ஒரு பிரைஸ் இருக்கும். ஓகே. 100 க்கு ஒரு பிரைஸ் இருக்கும் சார். ஓகே சார். இப்போ வந்து மினிமம் என்ன ரேஞ்ச்ல கிடைக்கும் சார் நம்ம கிச்சன்? இப்போ இந்த மாதிரி கிச்சன் நம்ம எடுத்தோம்னா இது என்ன பிரைஸ் இருக்கும்? 6 ரூபீஸ் 7 ரூபீஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். மினிமம் ஸ்டார்டிங் பிரைஸ் 6 ரூபாவா இல்ல வந்து இன்னும் கம்மி ஆகுமா சார்? வால்யூம் நீங்க ஆர்டர் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி சார். இப்போ குவாண்டிட்டி நிறைய இருந்துச்சுன்னா நெகோசியேஷன் இருக்கு சார். ஓகே. பிரைஸ் நெகோசியேஷன். சோ ஆனா வந்து 6 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் சார். சரி, இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்ணிட்டானா எவ்வளவு நாள்ல நீங்க டெலிவரி பண்ணுவீங்க சார்? தமிழ்நாடு சொன்னா within 1 வீக்ல கொடுத்துறோம். சூப்பர். அதர் ஸ்டேட் சொன்னா லாங் சொன்னா அந்த 10 டேஸ்ல போய் வித் கொரியர் போடும். பேன் இந்தியானா ஒரு 7 days to 10 days ஆகும். ஆமா சார், ஆமா. ஓகே. பேமெண்ட் எல்லாம் எப்படி சார்? சார் நம்ம வந்து இது வந்து கஸ்டமைஸ் ப்ராடக்ட் சார். இப்போ நம்ம இந்த பேர் போட்டா யாருக்கும் யூஸ் ஆகாது. ஓகே. சோ அதுக்காக நம்ம 50% அட்வான்ஸ் வாங்குறோம். ஓகே. 1 வீக்ல வந்து குட்ஸ் ரெடி ஆயிடும். ஓகே. அது பேலன்ஸ் பேமெண்ட் வந்து கொரியருக்கு முன்னே நம்ம வாங்கிக்கிறோம் சார். சரி சார். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பிராண்ட் இருக்குது, அது லோகோ எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் லோகோ. சோ அதே மாதிரி லோகோ எனக்கு கிச்சன்ல வரணும், அந்த மாதிரி நீங்க 100% பண்ணலாம் சார். நீங்க அந்த பிராண்டுடைய அந்த கோரல் டிரா ஃபைல் இல்லனா வந்து அந்த PDF கொடுத்தாலே நம்ம டிசைன் போட்டு உங்களுக்கு காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கலர் கூட வேணும், அதுல ரெட் கலர், கிரீன் கலர் அந்த மாதிரி வேணும். அந்த பிரிண்ட்ல கலர் வராது, பட் வந்து அந்த லெதர் வந்து நம்ம கலர்ஃபுல்லா கொடுக்கலாம். ஓகே. மிக்ஸ் கலர் கொடுக்கலாம், கலர்ஃபுல்லா கொடுக்கலாம். ஆனா லோகோல வந்து ஒரே ஒரு எம்போஸ் மட்டும் தான் இருக்கும். எம்போஸ் வரும். இப்போ நம்ம ஃபாயில் பார்த்தோம், அந்த ஃபாயில் வரும். ஓகே. இந்த டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் யார் சார் பே பண்ணுவாங்க? சார் இப்போ வந்து டெலிவரி அந்த மோல்ட் சார்ஜ், மோல்ட் நான் உங்களுக்கு காமிக்கல, இதெல்லாம் மோல்டு. ஒரு பேர் நம்ம போறோம்னு சொன்னா இந்த மாதிரி மோல்ட் ரெடி பண்ணுவோம். ஓகே. இது வந்து 500 ரூபீஸ்ல இருந்து 700 ரூபீஸ் ஆகுது. ஓகே. சைஸ் தகுந்த மாதிரி. ஓகே. இது கூட நம்ம ஃப்ரீ பண்றோம். ஓகே. ஷிப்பிங் கூட ஃப்ரீ பண்றோம் சார். பர்சனலா வந்து சிங்கிள் பீஸ் வேணும் அந்த மாதிரி நீங்க கொடுப்பீங்களா? அது கூட நம்ம புது ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்கோம் சார். ஓகே. அகைன் இது கஸ்டமருடைய டிமாண்ட் தான். அதுல வந்து நியூமெரிக் இந்த மாதிரி ஆல்பாபெட்ஸ். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் பேர் வந்து அர்ஜுன் வச்சிங்களேன், அவருக்கு வந்து ஏ. ஓகே. அந்த ஏ கஸ்டமர்ஸ்ல வந்து நான் இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு கொடுத்துருவோம். ஓகே. பிரிண்ட் வந்து ஏ வரும். அந்த மாதிரி வந்து யாராவது இனிஷியல்ல கேட்டா ஒரு பீஸ் கூட இப்ப பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். சூப்பர். ஆமா சார். அதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆமா. ஆனா வந்து ஒரு பீஸ் கூட டெலிவரி பண்றோம். நீங்க பேன் இந்தியா நீங்க டெலிவரி. ஆமா சார். ஆமா. ஓகே. ரொம்ப நன்றி சார். வேற என்ன நம்ம ஆடியன்ஸ் கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்லணும்னா சொல்லுங்க சார். நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுடைய பிராண்ட் ப்ரொமோஷனுக்கு கொடுக்குறாங்க சொன்னா மேக்ஸிமம் கையில இருக்கும், அவங்களுடைய பிராண்ட் வந்து ப்ரோமோட் ஆகும். ஓகே. சோ இதுதான் வந்து நம்மளுடைய மெசேஜ் டு கஸ்டமர்.